ஷே விஷ்ணு பிரமா ரூ ரூ எழுத்துனா என்னன்னு தெரியுமாடா? எல்லா அரசியல்வாதியும் மாற்ற ரூ எழுத்து. இந்த எழுத்து ரூனா என்ன தெரியுமா? இல்லை நீயா தப்பு செஞ்ச நீயா உள்ளே மாட்டணும். நீதிமன்ற கோர்ட் அவமதிப்பு, கோர்ட்டார் அவமதிப்பு, கோர்ட்டு தலை வாசலை அவமதிப்பு. இப்போ எல்லா கோர்ட்டிலும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் ரூங்களை எழுத்து உள்ளே ஏற்றுவான். நீதிமன்ற கோர்ட்டில் ஏறும், வழக்கறிஞர் ஏற்றிடுவான். அப்போ ஆக மொத்தம் அரசியல்வாதி கூண்டோடு அள்ளிடுவார். இதான் முடிஞ்ச ஒத்த எழுத்துலேயே முடிச்சிட்டாரா? இல்லை மானிட பேலை ஒன்று ஒத்த எழுத்துலேயே முடிச்சிட்டார். ஒத்த எழுத்து தான்டா. ஒரு எழுத்தில் உலகமே தூக்கம்ன்றிருக்காரு ஐயா. 7 ஜென்மத்துக்கு முன்னாடி சத்தியவாக்கு ஒத்த எழுத்தில் தூக்கம்னா. இந்த ஒத்த எழுத்தில் ரூ விட்டுட்டானா இப்போ பெரிய சிக்கல் வரும். ஏண்டா ஸ்கூல் நடத்துத ஏண்டா ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் 3 பாடம் எடுக்கான். அப்போ 3 பாடம் உள்ள ப்ரைவேட்டு ஸ்கூலில் நீதிமன்ற கோர்ட்டில் கோர்ட்டார் எல்லாம் நீங்களும் படிக்கத்தான்ப்பா செய்திய, உங்கள் வாரிசுகளும் படிக்கி, கீழே வழக்கறிஞர்களும் வாரிசு படிக்கி, எல்லாம் ப்ரைவேட்டு ஸ்கூலில் தான் எல்லா பிள்ளைகளும் படிக்க போடுதிய. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்துக்குமே ஒரு சிந்தனை ஒரு செயல் வரணும். அதுக்கு தான் கவர்மெண்ட் வச்சுருக்கான் தமிழ் பாடத்தை படிக்க பிள்ளைய. அதில் தமிழ் பாடம் மட்டும்தான் வருது, இங்கிலீஷ் வரும். இங்கிலீஷு தமிழ் பாடத்தில் 2 கணக்கு கொடுக்கான் கவர்மெண்ட்டுக்கு. எப்படி வச்சு ஆட்டுதான்ப்பா, பேய் மாதிரி ஆட்டுதானா இவன். அரசியல்வாதி மோசம் மட்டமானவே. ஒவ்வொருத்தனும் முதலமைச்சர் 10 ஸ்கூல் வச்சுருக்கான், காலேஜ் வச்சுருக்கான். இதில் வரையில் இந்த ரூ எழுத்து அமைக்கிறோம். அமைக்கி உள்ள குடும்பமே உள்ளே போய் சோறா களியை கிண்டணும், இல்லைன்னா விறகுகளை வெட்டணும். புரியுதா? எல்லாம் காட்டுகளில் தூக்கி போடுவாரா முட்டா பேல. நீ வச்ச ரூவில் தமிழ்நாடு முழுவதும் மாட்டுவார் ரூ. தமிழ் பண்பாடு, தமிழ் வார்த்தை, புரியுதா? தமிழ் மண்ணை விவசாயத்தை அழிக்கிறதுக்கு ஏர்போர்ட் அமைக்கவா நான் பட்டா போட இல்லை கொங்கட பேல. யாருக்கும் பட்டா போட பவரை போட அவர் கொடுக்கல கடவுள். புரியுதா? ஜோதிலிங்கம் 12 ஜோதிலிங்கம் 13 கணக்கு கொடுத்தாரு. அமைதியை போடா, பொத்தி போடா, வாசிக்கா பட்டா போட்டு போயில. உனக்கு இருக்கிற இடம் ஆட எவ்வளோ ஆகணும்? விவசாயம் பண்ணுவோம், அங்கங்கே சாப்பிடுவான்டா. நீ எதுக்கிட்ட கெடுக்க? முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்காப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் மது போதையை செக் பண்ணு, அடுத்தாப்புல பத்திரப்பதிவு செக் பண்ணு. இந்த 2 செக் பண்ணால இவனுக்கு அடி வேரோடு அழிஞ்சு போவான். முடிஞ்சு வச்சு கணக்கு. நீதிமன்ற கோர்ட் அவமதிப்பு, ஜட்ஜி நீதிபதி கோர்ட்டார் அவமதிப்பு, நீதிமன்ற கோர்ட்டு தலை வாசலை அவமதித்து வெளியில் பரிச்செட்டு போடுதான். இவன் விளங்குவானா? விளங்கவே மாட்டான். இந்த செம்மத்தில் இந்த ரூவில் இவன் குடும்பம் பூரா போயிடும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த கருப்பு சிவப்பு டிஎம்கே உள்ளே அனைத்து உள்ளே போயிடுவான். அண்ணா திமுக பயந்து நடுங்கி குலுங்கி போய் கிடக்கான். ஐயையோ உட்காந்துட்டாரே, இவன் பயப்பட மாட்டான். அதுக்கு தான் இந்த செம்மத்தில் உட்கார்றா, நாற்காலி சேர்ற உட்கார்றான்னு உட்கார வச்சு அப்படியே கசைக்கு புளிவார் முக்கால்